கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்கு கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். ஆமென். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நம்ம எல்லா செய்கையிலும், சிந்தனைகளிலும், பேச்சிலும், எல்லாத்திலுமே நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்கிறோமா? வேலை செய்யற இடத்துல, சபையில, வீட்டுல, புருஷருக்கு மனைவிகள் உண்மையா இருக்கிறாங்களா? மனைவி புருஷருக்கு உண்மையா இருக்கிறாங்களா? பிள்ளைகள் தகப்பன் பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களா? இப்படி நம்ம தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் நம்ம உண்மை உள்ளவங்களா நடந்துக்கிறோமா? செயல்கள்ல, சிந்தனைகள்ல, பேச்சில நீ உத்தமனா இருக்க கடவாயின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஏன்னா கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார் இல்லையா? அப்போ நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் உத்தமரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும்? அவரை போல உண்மையும் உத்தமம் உள்ளவரா நம்ம இருக்கணும். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் சொல்லி எழுதிருக்கு. அவரு நல்லவரும் உத்தமரும் மாற்றம் கிடையாது. சர்வ வல்லமுள்ள தேவனாவும் இருக்கிறார், பட்சிக்கிற அக்னியாவும் இருக்கிறார்னு சொல்லி வேதம் எழுதிருக்கு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஆமென். நம்மை அழைத்த தேவன் எப்படி இருக்காராம்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர்னு சொல்லி எழுதியிருக்கு. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்வார். அப்போ நிறைய வசனங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் உண்மை உள்ளவர், பரிசுத்தர், உத்தமமாரா இருக்கிறார், நல்லவர் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் எழுதியிருக்கு இல்லையா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்காராம்? அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அப்போ அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவருடைய செயல்கள் அனைத்தும் நீதி உள்ளதா இருக்குது இல்லையா? வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆமென். ஆமென். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியெல்லாம் நியாயம் சொல்லிடுது. அப்ப அவர் செய்யறது எல்லாமே உண்மையும் உத்தமமும் நியாயமா இருக்கு இல்லையா? அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் சொல்லி எழுதியிருக்கு. அவர் நீதியும் செம்மையுமானது. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க நம்முடைய தேவன். அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியெல்லாம் நியாயம் சொல்லி எழுதியிருக்கு. அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர்னு சொல்லி. எப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டாயிருக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட தேவனை கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் சொல்லி எழுதியிருக்கு. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம். இப்பொழுது எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். ஆமென். ஆமென். இவங்க பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அடிமையா இருக்கும்போது நெகேமியா எழுதுறத பாருங்க. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீ நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்கள் ஆகாமியம் பண்ணோம். நாங்க கீழ்ப்படியாம போனோம், நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தை கீழ்ப்படியில, ஆளுடைய வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படியில, விக்கிராராதனை செஞ்சோம், உங்களுடைய தீர்க்கதரிசிகளோட வசனங்களுக்கு எச்சரிக்கை நாங்க கீழ்ப்படியில, அந்த சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கல. அதனால இந்த நியாயப்பிரமாணத்துல புஸ்தகத்துல இருக்கிற தண்டனைகள்லாம் எங்க மேல வந்தது. இந்த தண்டனை எங்களுக்கு வந்ததுக்கு காரணம் நாங்க கீழ்ப்படியாதனாலதான். நீரோ நீதி உள்ளவர், நீர் உண்மையா எங்களை நடப்பித்தீர்னு சொல்லி தேவனை சாட்சி கொடுக்குறாங்க. இன்னைக்கும் நம்மளுக்கு எதனா ஒரு சிக்ஷை வருதோ,
இல்ல ஒரு துன்பம் வருதோ இல்ல ஒரு நோய் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடனே முழங்காலிட்டு என்ன சொல்லணும்னா, கர்த்தர் நீதிபரர், அவர் நீதியாய் காரியங்களை நடப்பித்தார், அவர் நீதி உள்ளவர், நாங்க தான் பாவம் செஞ்சோம், கர்த்தாவே எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து அது அந்த பாவங்கள் என்னது என்று சொல்லி எங்களை வெளிப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்படி நம்ம கேட்டா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு அவருக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் சொல்லி எழுதி. சங்கீதம் 119 அதிகாரம் 75வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். ஆமென். தாவீது என்ன எழுதுறார் பாருங்க, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். அப்போ உம்முடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் நீதி உள்ளதென்றும் சத்தியத்தின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். அப்ப நான் தப்பு செஞ்சேன், அதனால உண்மையா எங்களை தண்டித்தீர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நீதிபரர்னு சொல்லி அறிக்கிறாங்க. இன்னும் அநேக வசனம் ஆண்டவரை பத்தி சொல்லணும்னா, அவர் உண்மையும் நீதி உள்ளவர்னு சொன்னா ஒரு நாளே பத்தாது, அத்தனை எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். கர்த்தர் உண்மை உள்ளவர், உத்தமரா இருக்கிறாரு, நீதி உள்ளவரா இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார், மகா நீதிமானா இருக்கிறார், நாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனமா இருக்கிறார், அவர் கிரியெல்லாம் உத்தமன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம அவரை போல இருக்கிறோமா? ஏன்னா அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாக நம்ம மாற போறோமே. அப்போ அவரை போல நம்மளும் பூமியில உண்மை உள்ளவங்களா இருக்கணும் இல்லையா? அப்போ எனக்கு முன்பாக நீ உத்தமமாய் நடக்க கடவாயின்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்க கடவாயின்னு சொல்லி எழுதிருக்கு. அது அவங்களுக்கு மட்டும் தானா? எல்லாருமே முன்னாடி எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமாய் நடக்க கடவும். யார் உத்தமன்? கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் சொல்லி எழுதிருக்கு. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். யோபு கொடுத்து சாட்சி கொடுக்கிறார் இல்லையா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி யோபு கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவனுடைய இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதை கண்டு அவனுடைய உடன்படிக்கை பண்ணினீர், நீர் நீதி உள்ளவர்னு சொல்லி அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளதா இருந்ததுன்னு சொல்லி ஆபிரகாமை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். தாவீதை கொடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மோசையை பார்த்து என்ன சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்க கவனித்து பாருங்க, வாசிக்கலாம். எபேசியர் 3 அதிகாரம், எபிரேயர் 3 அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அவர் பேசினது, அவர் நடந்தது எல்லாத்திலும் ஞானம் உள்ளவரா, உண்மையும் நீதியும் உள்ளவராய், பரிசுத்தமாய் தன்னை வாழ்ந்தது. என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களுக்கு யாரால் என்னை குற்றப்படுத்த கூடும் சொல்லி தைரியமா சொல்றாரு. அப்படி உத்தமமாய் வாழ்ந்து காட்டினார் இல்லையா? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, சபையில எப்படி அவன் உண்மையுள்ளவனா இருந்தானோ அதே போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு மரண பரியந்தம் உண்மையுள்ளவராய் இருந்தார். அப்போ நம்ம உண்மையுள்ளவங்களா இருக்கிறோமா? நம்ம உத்தமனா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை சொல்லணும் இல்லையா? ஒருத்தரைய பேர் அழைத்து இவங்களெல்லாம் எப்படி ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரோ அதே போல நம்மையும் நியாயத்தீர்ப்புல அந்த நாள் வரும்போது அவரோட பிள்ளைகளை ஒருத்தரையா பேர் சொல்லி இவன் உண்மை உள்ளவன் சொல்லி சாட்சி கொடுக்குற பிள்ளைகளா நம்ம வாழ்றோமா? சரி, உண்மை உள்ளவனா இருக்கிறதுனா என்னது? உண்மையானவைகள்னா என்ன அப்படின்னு வேதத்தை கேள்விப்பட்டீங்கன்னா, கர்த்தருடைய கற்பனைகள் தான் உண்மை உள்ளவைகள். வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 138 வசனம். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். ஆமென். ஆமென். நீ கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையானவைகள். அப்போ கர்த்தருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் தான் என்ன இருக்கு? உண்மை உள்ளவைகளா இருக்கு. அவைகளை நம்ம கை கொள்கிறது தான் உண்மை உள்ளது. நம்ம இருதயத்துல நம்ம எண்ணத்தின்படிலாம் நம்ம வாழ முடியாது. நம்ம இருதயம் சொல்லும் அதன்படி நடக்கிறான் அப்படின்னா நம்மளோட இருதயம் எப்படி இருக்குன்னா கிறுக்கும் கேடு உள்ளதா இருக்கு.
அவன் தன் தன் இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்க கூடாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படிப்பட்ட நான் தண்டிப்பேன்னு சொல்லி எழுதி. நம்ம இருதயம் நம்மளை நியாயத்திருக்காது, தேவனுடைய வசனம் தான் நம்மளை கடைசி நாள்ல நியாயத்திருக்கும். எது உண்மைகள்? ஆண்டோடைய வேதத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதுதான் உண்மைகள். அப்படின்படி நடக்கிறோமா, அப்பதான் அந்த வசனம் தான் நம்மளை கடைசி நாள்ல நியாயத்திருக்க போகுது. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கு. அப்போ கர்த்தருடைய நியாயங்களும் அவருடைய கற்பனைகளும் அவருடைய கட்டளைகளும் தான் உண்மைகள், அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறதுன்றதை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நெகேமியா என்ன சொல்றாரு பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். நீர் சீனாய் மலையில் இருந்து இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். ஆமென். ஆமென். நல்ல கட்டளைகளும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களை கொடுத்தீர். அப்ப எது உண்மைன்னு சொல்லி இங்க எழுதியிருக்கு? ஆண்டோடைய கட்டளைகளும் கற்பனைகளும் தான் உண்மையானவை. அதை கை கொள்கிறவன் தான் உத்தமவான். யார் உத்தமன்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் தான் உத்தமன் சொல்லி வேத வசனம் சொல்லுது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமென். ஆமென். அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவன் தான் உத்தமன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நீதிமான்னா யாரு? கர்த்தருடைய கற்பனையின்படி நியாயங்கள் படி உண்மையா இருந்து அதன்படி நடக்கிறவன் தான் நீதிமான் சொல்லி எழுது. அவன் பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால்தான் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனா இருக்கிறேன், மரித்தோர்களுடைய தேவனா இல்லாம ஜீவனுடைய தேவனா இருக்கிறேன்னு சொல்லி அவர்களை குறித்து நீதிமான் சொல்லி கர்த்தர் அறிக்கை செய்யறார். கர்த்தர் அவங்களை புகழ்றார் இல்லையா? அது போல நம்மளும் கர்த்தரால் புகழப்படுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும் இல்லையா? கர்த்தருடைய கற்பனைகள் கண்களுக்கு எப்படி இருக்குதான்? தெளிவுள்ளதுமா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ஆமென். ஆமென். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண்ணு தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்குமா. உன் கண்ணு கெட்டதா இருந்துச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கு. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லி எழுதியிருக்குது நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்குது இல்லையா? அப்போ நம்மளுடைய கண்ணை எது விளக்கா இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்குதுன்னா, அப்போ கர்த்தருடைய கற்பனை கண்களை தெளிவுள்ளதாக்குறதுன்னு சொல்லி நம்ம எழுதிருக்கு. அப்போ நம்மளுடைய கண்ணு தெளிவா இருந்தா நம்ம சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி வாசிச்சோம். அப்போ நம்ம கண்ணு எப்படி தெளிவா இருக்கும் அப்படின்ற அந்த கேள்வி நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும் போதுதான் நம்முடைய கண்கள் தெளிவா இருக்கும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஆமென். சிஸ்டர், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. ஆமென். வசனம் பாருங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷமாக்குறதுன்னு சொல்லி பாக்குறோம்.
கர்த்தருடைய கற்பனை எப்படி இருக்குமா? தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கற்பனை தான் நம்ம கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது இல்லையா? அப்போ விபச்சாரம் செய்வதை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தில் எழுதியிருக்குது, நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த கற்பனை அவங்களோட இருதயத்துல இருக்கு. அதனாலதான் அவங்க கண் எப்படி இருக்குன்னா தெளிவா இருக்குது. அவங்க கண் தெளிவா இருக்கிறதுனால அவங்க சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கற்பனைகளையும் தூய்மையும் கண்களுக்கு தெளிவுள்ளதுமா இருக்கிறது இல்லையா? அதை அவங்க இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறத அவங்க அந்த கற்பனைகளை கை கொள்ளும் போது அவங்க சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே போலதான் யோசேப்பு பாத்தீங்கன்னா தன் தேவனுக்கு முன்பாக உத்தமனா இருந்தான் இல்லையா? அவன் அடிமைத்தனமா எகிப்துல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு எஜமானோட வீட்டுல இருக்கிறான். அப்போ அந்த எஜமான் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல எல்லாவற்றையும் அவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவன் மனைவியை மட்டும் விலக்கி, நீ இதை மட்டும் விலக்கி இருக்கணும், மற்றது எல்லாத்துக்கும் நான் அதிபதி ஆக்குறேன், நீ உன்னோட கைகளுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவன் இந்த மனைவி யோசேப்பு கிட்ட தப்பா நடக்கும்போது அவன் சொல்ற வசனத்தை பாருங்க. இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவளுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று. அப்போ அவன் சொல்றத பாருங்க. இந்த எஜமா எனக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து என்ன ராஜாவுக்கு அந்த எஜமானுக்கு அடுத்தபடியா வச்சிருக்கிறாரு. நான் இத்தனை பெரிய பாவம் செஞ்சு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யறது எப்படின்னு சொல்லி அந்த எஜமானுக்கும் தன்னை உண்டாக்கின தேவனுக்கும் உத்தமனமாயிருக்கு. அந்த கற்பனைகளை அந்த உடன்படிக்கைகளை கை கொண்டான் இல்லையா? இதே ஆதாம் பாத்தீங்கன்னா, ஆதாம் உண்டாக்கும் சொல்ற எல்லாத்தையும் உண்டாக்கி நீ ஆண்டு கொள் சொல்றாரு இல்லையா? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவான்னு சொல்ற. ஆனா ஆதாம் உடன்படிக்கையை மீறினான் இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவனோட கைகளில் ஒப்பு கொடுத்து அவனை ராஜாவாக்குனார், அவனுக்கு எல்லாவற்றையும் கீழ்படுத்தினார். ஆனா எதை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி கட்டளையிட்டாரோ அந்த உடன்படிக்கையை மீறி பாவம் செஞ்சு. அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவதே ஞானம்னு சொல்லி எழுது. அப்போ கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் தான் உத்தமனும் நீதிமானுமா இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கணும். சொல் தவறாமல் தன் வாக்கின் படிகள் எல்லாம் செய்ய கடவன் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். நாம் எல்லோரும் அநேக விஷயத்தில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷரும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளவனுமா இருக்கான். அப்போ ஒரு வார்த்தை சொன்னா அதை என்ன பண்ணணுமா? செய்ய கடவன் சொல்லி எழுதி. அப்படி அந்த சொல்ல ஒருத்தன் கொடுத்து அந்த வாக்கை கொடுத்து அதை நான் காப்பாத்துறவனா இருந்தானா அவன் தன் சரீரத்தை கடிவாளத்திலே அடக்கி கொள்கிறவனா இருக்கும். நம்ம சொல்லும் போது எப்படி கூட சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு நடக்க போற காரியத்தை சொன்னோம்னா எப்படி வசனம் சொல்லுது? நாங்கள் உயிரோடு இருந்து கர்த்தருக்கு சித்தமானால் நாங்க இன்னதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வாக்குறோம். ஏன்னா நாளைன்றது நமக்கு கிடையாது. அப்போ நம்ம பேசுகிற எல்லாவற்றிலும் என்ன பண்ணோம்? எந்த ஒரு பொருத்தனை செய்யறோமா இல்ல ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறோமா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? சொல் தவறாதவனா அதை நிறைவேற்றணும். என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். ஆமென். ஆமென். ஒரு பொருத்தனை பண்ணாலும் இல்ல யாதொரு காரியத்தை முன்னிட்டு தன் ஆத்மாவை முன்னிட்டு நிபந்தனைக்கு உட்படுத்தி ஒரு வாக்கு நீ சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு முன்னாடி அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியே செய்ய கடவன் சொல்லியது. அப்போ நம்ம என்ன வாக்கு கொடுக்குறோமோ அதை நிறைவேற்றணும். அப்போ சொல் தவறாதவனா இருக்கணும். நம்ம சொல்றதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டோம், ஆனா அதை பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு நஷ்டம் வருது, அதனால நம்ம செய்யாம இருக்கலாமான்னு கேட்டா நம்மளுக்கு நஷ்டம் வந்தாலும் அந்த வார்த்தை என்னவோ அதை நிறைவேற்றணும். அப்படிதான் வசனம் சொல்லுது.
சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அமன். ஆமென். இந்த வசனம் நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், அதாவது யார் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இதுல 4வது வசனம் சொல்லுது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். இப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம சொல்லு தவறாதவனா நடந்து கொள்ளணும். நம்ம எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை நிறைவேற்றவங்களா இருக்கணும் இல்லையா? நம்ம எப்தாவோட வாக்கை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30-33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். 30-31 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன. ஆமென். ஆமென். யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, நான் அம்மோன் புத்திரர்கிட்ட இருந்து ஜெயிச்சுட்டு வரும்போது, திரும்பி நான் வரும்போது சமாதானத்தோட வரும்போது, என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருது எதுவோ அது கர்த்தருக்குரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு யுத்தத்துக்கு போறாரு இல்லையா? அந்த யுத்தத்துல கர்த்தர் அவருக்கு வெற்றியும் கொடுக்குறாரு. ஆனா வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் வாசிக்கலாம். யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். ஆமென். ஆமென். அதே போல யுத்தத்துல ஆண்டவர் யெப்தாவுக்கு வெற்றியை கொடுக்கும்போது, அந்த சந்தோஷத்துல வரும்போது அவன் பொருத்தனை பண்ண மாதிரியா அந்த வீட்டு வாசற்படியில இருந்து வெளியே வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட பெண். அந்த பெண் பாத்தீங்கன்னா அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்ல, குமாரத்தையும் கிடையாது, ஒரே பொண்ணு. ஆனாலும் அவன் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை என்ன பண்றாங்க, அந்த ஆலயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்றத நம்ம பார்க்கறோம். அப்போ அவன் ராஜாவா இருந்தாலும் அந்த சொல்ல இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட அந்த வாக்கு கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட தான் அதை பேசுறாரு இல்லையா? அப்போ அதை மாற்றலாம் நினைச்சிருந்தா மாற்றிருக்கலாம். ஆனா எவ்வளவு உண்மையும் உத்தமமா நடந்தாங்கன்றதை நம்ம பார்க்கறோம். இதெல்லாம் சாட்சியா இருக்கு. கர்த்தர்கிட்ட அவன் சொல்றது வசனத்தை பாருங்க, கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு உண்மையும் உத்தமமா நடந்திருக்கிறாங்க இல்லையா? அதனாலதான் அவங்க கர்த்தரால் புகழப்படுறாங்க. யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? பர்வதன்றது ராஜ்யம் இல்லையா? யார் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வாசம் பண்ணுவான்னு பாருங்க. கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் நிந்தைப்படும் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துல வாசமா இருக்கும். அப்போ உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுறவன் தானே அப்படின்னு சொல்லி எழுதி. அவன் நாவினால் புறங்கூற மாட்டானா, தன் தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டான், தன் அயனால் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான், அதை கேட்க மாட்டான். அப்போ தேவனுக்கு பயந்து உண்மையும் மொத்தமா நடக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு கொள்ள முடியும்னு சொல்லி எழுதியிருக்கு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆமென். ஆமென். புறங்கூறி திரிகிறவன் எப்படி இருக்கானா, ரகசியம் வெளிப்படுத்துது. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் இவங்களை பத்தி அவங்க
இப்படின்னு அந்த ஒருத்தவங்களோட நம்பி ஒருத்தவங்க சொன்ன விஷயத்த அப்படியே புறங்கூறி தெரியுது இல்லையா? ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறவனா இருக்கு. அவன் சொல் தவறாதவனா இருக்கிறான். அவன் ரகசியத்தை காத்து கொள்கிறவனா இருக்கிறான். அவன் உண்மை உள்ளவனுமா இருக்கிறான்னு சொல்லி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமென். ஜீவனை விரும்பினா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறான்னா 1000 வருஷ அரசாட்சியில ஆண்டவர் கூட இருக்கிறோம். அது வசந்த காலம் சொல்லி எழுதிருக்கு. அப்படிப்பட்ட அந்த வசந்த காலத்துல நம்ம பங்கு கொள்ளணுமா? முதல்ல என்ன பண்ணணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுள். முதலாவது வாய நாவடக்கணும் இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. தன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கணும் முதலாவது. அப்போ ரெண்டாவது என்ன பண்ணும்? அந்த பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்யணும், சமாதானத்தை தேடணும், அதை பின்தொடரணும். நம்ம சமாதானம் பண்றவர்களா இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர் தேவனுடைய புத்திரர்கள் சொல்லி எழுதியிருக்கு. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. உத்தமமான வழியில் நடக்குகிறவன் என்னை சேவிப்பான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ உண்மையும் உத்தமமா நடக்கிறவன் தான் உண்மையா தேவனை தொழுது கொள்ள முடியும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஆமென். ஆமென். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. எத்தனை பேருக்கு தெரியும் கடிந்து கொள்ளுதலும் ஒரு அன்புதான்றது? அவங்க கெட்டு போக கூடாதுன்றதுக்காக நம்ம கடிந்து கொள்கிறது அன்பு. அவங்க நித்திய ஜீவனை பெறணும்னு சொல்லி நம்ம கடிந்து கொள்கிறோம் பத்தி, அது அன்பு. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சொல்லி எழுதிருக்கு. அவன் அந்த சின்ன அடியில அவன் மறித்திட மாட்டான். ஆனா அடிக்கலன்னா அவன் மரணத்தை சந்திக்க நேரிடுமே. அதனால அவனை ஒரு உண்மையுள்ள சிநேகிதன் என்ன பண்றான்? அடித்து அவனை புத்தி சொல்றான் இல்லையா? ஆனா சத்ருவிடம் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள். நீ செய்து கரெக்ட் தான், உங்க இருதயத்துக்கு எது செய்தோ அதன்படி நடன்னு சொல்றாங்கன்னா அவன் உங்களுடைய சத்ருவா இருக்கும். வேத வசனம் என்ன சொல்லுது அதன்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு உங்களை சகோதரரோ உங்களை சிநேகிதரோ சொல்றாங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னா. நம்ம முற்காலத்துல நம்ம மன விருப்பத்தின்படி எந்த முடிவுனா எடுப்போம். நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதன்படி எல்லாம் செய்வோம். எப்போ நம்ம கர்த்தருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தோமோ, ஞானஸ்தானத்துல நம்ம அவருக்கு அடிமையா இருக்கிறோன்றத உடன்படிக்கை செஞ்சிருக்கோம் தெரியுமா? எப்போ கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தாரோ அப்பவே நான் ஜீவ பலியாக மரண பரிந்து நான் உங்களுக்கு உண்மையா இருந்து வாழ்வேன்னு சொல்லி என்னத்தானே நான் தேவனுக்கு அடிமையாக உடன்படிக்கை செய்யறேன். அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறதுன்னு சொல்லி எழுது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா விஷயத்திலும் அவருக்கு உண்மை உள்ளவங்களா நம்ம இருக்கும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு எப்படி இருக்கான்? அருவருப்பானவைகள் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்குகிறவர்களோ அவருக்கு பிரியம். அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயத்துல பொய் சொல்லி நம்ம தப்பித்துக் கொள்வதை காட்டிலும் கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு பிரியம் என்னதென்று சோதித்து பாருங்கன்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு இல்லையா? உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ எல்லா விஷயத்திலும் நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்கிறோமா? கர்த்தர் என் இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்கிறேன்னா மனுஷனுக்கு அவன் நினைவுகள் என்னதென்று மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறதே கர்த்தர். அவருக்கு முன்னாடி நம்ம நிர்வாணமா இருக்கும். கர்த்தர் தந்த ஆவி அவனுக்கு தீபமா இருக்கிறதுனால இருதயங்கள்ல எல்லாவற்றையும் அவர் சோதித்து அறிந்து அவருக்கு அதை வெளிப்படுத்தும். அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமாய் நடக்க கடவுள்னு சொல்லி எழுதி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஆமென். ஆமென். எனக்கு ஒன்காடு தெரியும், இயேசு கிறிஸ்து தான் சர்வவல்லமுள்ள தேவன் தெரியும், எனக்கு ரகசியங்கள் எல்லாமே தெரியும்.
பைபிள் இருக்கிற எந்த வேத பொருளாங்கன்னு ஆராய்வேன் அப்படின்னீங்கன்னா, நீ அவங்களோட கற்பனைகளை கை கொள்ளன்னு வைங்களேன், நீ பொய்யனா இருக்கிறன்னு சொல்லுது. அதனாலதான் நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு சகல தீர்க்க தரிசனங்கள் தெரிஞ்சாலும், என்ன அன்னதானம் கொடுத்தாலும், என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்ப அன்புனாங்க என்னன்னா, ஆண்டோடைய கட்டளைகளை கை கொள்கிறதே அன்பு. நான் எல்லாவற்றையும் செஞ்ச ஒரு கட்டளைகளை நான் கை கொள்ளலன்னா நான் பொய்யனா இருக்கிறேன். நான் வேத படிப்புல வந்துடுறேன், சபை கூடி வரதை விட்டு விடுறதுல, அப்படி நான் எல்லாமே செஞ்சுட்டு ஆனா கர்த்தருடைய கற்பனையின்படி நான் நடக்கலன்னு வைங்களேன், நான் பொய்யனா இருக்கிறேன்னு சொல்லி எழுதிருக்கு. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோம் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம அவருடைய ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களா இருந்தானா அந்த உலக பிரகாரமா நடக்கிறது தான் இருள். இந்த உலகம் தான் இருள், தேவனுடைய வசனம் தான் அதுல வெளிச்சம். அப்ப சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகளா இருப்போம்னு சொல்லி எழுதியிருக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமென். ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யனா இருக்கிறான். தன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? பக்கத்துல இருக்கிற உன்னோட சகோதரனையே நம்மளால நேசிக்க முடியலன்னா நம்ம எப்படி காணாத தேவனுடைய கட்டளைகளை கற்பனை கை கொள்ளுவோம்? ஒருவன் உலகத்தில் ஆஸ்தி உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கிறது எப்படி? அப்போ பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவிலாமலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். அப்போ கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுனா, ஒருத்தனுக்கு பசியா இருக்குதுன்னா, என் சகோதரனுக்கு குறை ஒன்று இருக்குதுன்னா, நான் முதல்ல அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கணும். அப்பதான் நான் அவனை என்ன பண்றேன், கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுறேன். அவங்க தேவைகளை நம்ம சந்திக்கணும். நான் அன்பு கூறுறேன்னு சொல்லி என் வாயினால நான் சொல்லி அவங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்காம இருந்தேன்னா நான் பொய்யனா இருக்கிறேன்னு சொல்லி வசனம் சொல்லு. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கும். நம்மளோட அன்பு மாயமற்றதா இருக்கணும். கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். யாருக்கு முன்னாடி நம்ம உத்தமனா நடக்கணும்னு இல்லை, தேவனுக்கு முன்பாக நம்ம உத்தமனா நடக்கணும். சகரியா 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அவனவன் பிறரோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்க. நம்ம எப்பவுமே உண்மை பக்கம்தான் நிற்கணும். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்திலையும் எந்த மாதிரி காரியங்கள்லயும் நம்ம உண்மையை பேசுறவங்களா இருக்கணும். உண்மையாதான் நியாயம் தீர்க்கிறவங்களா இருக்கணும். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்துல தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது எப்படி இருக்குமா? தீமையினால் உண்டாயிருக்கும் சொல்லி எழுது. வாசிக்கலாம். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். ஆமென். ஆமென். அப்போ நம்ம ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சேர்க்கிறோம். அப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருக்குன்னா நம்ம பொய் சொன்னோம்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். அப்போ நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நரகத்துக்கு நம்ம போகாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. நாவை அடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதிக பேச்சினால என்ன ஆகும்? வீண் பேச்சுனால என்ன ஆகும்? ரொம்பவும் புத்தினமான காரியம் தான் நடக்கும். அப்போ நம்ம நாவை அடக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அப்படி சொல்லணும். மிஞ்சி இருக்குது தீமையினால் உண்டா இருக்குது இல்லையா? பொய் பேசுறது யார் பேசுவான்னு பாத்தீங்கன்னா பிசாசு தான் பொய் பேசுவான் இல்லையா?
அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுறான். அப்போ நம்முடைய ஆண்டவர் சத்தியம் உள்ளவர், அவர் பிள்ளைகள் சத்தியம் உள்ளவர்களா இருக்கும். பொய் யார் பேசுவா? பிசாசு பேசுறான் இல்லையா? அப்போ அவனுடைய பிள்ளைகள் பொய் பேசும். அதனாலதான் மரம் நல்லதென்றால் கனிகளும் நல்லது என்று சொல்லுங்க. இப்போ அத்தி மரம்னா அத்தி பழம் தான் காய்க்கணும். அதுல முச்செடியில இருந்து முட்பூண்டுகள் முளைக்குமா? முளைக்காது. அப்போ நம்மளுக்குள்ள கர்த்தருடைய வசனம் வித்து நம்மளுக்குள்ள இருக்குதுன்னா கர்த்தர் வாசமா இருக்கிறார் என்றால் எல்லா விஷயத்திலும் அவருக்கு பயந்து உண்மையும் உத்தமமா நடக்கும். பொய் பேச மாட்டோம். அந்த பொய் பேசி நம்ம தப்பித்துக் கொள்வது காட்டிலும் அது உண்மையை சொல்லி நான் இப்படி செஞ்சேன், நான் அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையை செஞ்சு நம்ம குணப்படுகளா இருக்கும். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திடலானால் நீங்க பெருமை பாராட்டுறீங்க. சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள் சொல்லி எழுதிருக்கு. இப்போ சத்தியத்துக்கு விரோதமா பேசுறதுதான் பொய்யா இருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும், லௌகீக சம்பந்தமானதுன்னா உலக சம்பந்தமானது, இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசினால் உண்டானது, ஜென்ம சுபாவத்துக்குரியது. ஜென்ம சுபாவம் என்னது? பழைய மனுஷன். அதை கலைத்து போட்டுதான் நம்ம புதிய மனுஷன ஞானஸ்தானத்துல எழுந்திருக்கோம். இன்னமும் நம்ம பழைய மனுஷன் நம்மளுக்குள்ள இருக்கிறான்னா அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கிறதுன்னு சொல்லி எழுது. அப்போ பொய் பேசுறது யாருப்பா? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிற பிசாசோட பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. பொய் சாட்சிக்காரன் ஆக்கணைக்கு தப்பான், பொய்யை பேசுகிறவன் தப்புவதில்லை சொல்லி நீதிமொழிகள்ல எழுதியிருக்கு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமீன். ஆமீன். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால், நம்ம கிறிஸ்துவோட அவயங்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட சரீரமா நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் ஆகிறோம். அவயங்கள் அநேகமா இருந்தாலும் சரீரம் ஒன்றா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவனவன் என்ன பண்ணணுமா? பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன், உண்மையை பேச கடவன் சொல்லி எழுது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமீன். ஆமீன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்லன்னு சொல்லி வேதவசனம் சொல்லு. அப்போ பெருமைக்காரனு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அந்த பெருமை என்ன பண்ணும்? கொஞ்சம் புளித்தமா பிசைந்த முழு மாவதையும் புளிப்புள்ளதாக்கும் என்றும் அறிவீர்களா? அந்த கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சுன்னா மாவு ஃபுல்லா புளிச்சிடும் இல்லையா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியால் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு எப்படி இருக்கணுமா? பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. பழைய மனுஷனை கழித்து போடணும். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலிட்டு இருக்க, இன்னொரு பலி நமக்கு கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல. அப்ப புளித்த மாவுன்றது இங்க என்ன சொல்லியிருக்குது? பாவத்தை குறித்து சொல்லியிருக்கு இல்லையா? துர்குணம், பொல்லாப்பு, பொய், பெருமை இதெல்லாம் பழைய புளித்த மாவா இருக்குது. பழைய சுபாவம் உள்ளவங்களா இருந்தோம், அந்த காலத்தின் பிள்ளைகளா இருந்தோம். ஆனா இப்போவோ புளித்த மாவோடு அல்ல, துப்புரவும் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகை ஆசாரிக்கிறது. அப்போ துப்புரவும் உண்மையும் என்னும் புளிப்பில்லாத அப்பம்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம எல்லா விஷயங்கள்லயும் உண்மையும் முத்தமான இருந்தோம். ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? பிசாசோட பிள்ளைகளா இருந்தோம். இப்போ கர்த்தரோட பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவறையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி எழுது. அப்ப நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றோமோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப நமக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். நம்மளோட சரீரம் எப்படி இருக்கு? தேவனுடைய ஆலயமா இருக்குது. அதை பரிசுத்தமா நம்ம வச்சுக்கணும். ஒருத்தன் அவனோட தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா கர்த்தர் அவனை கெடுப்பார்னு சொல்லி எழுது. அப்போ நம்முடைய கர்த்தர் நம்ம சரீரத்துல வாசம் செய்கிறபடினால நம்ம சரீரத்தினாலும் ஆவினாலும் உண்மையினாலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும்.
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ஆமீன். ஆமீன். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, எப்படிமா இல்லாதவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்போ வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதி. அப்போ நம்ம கைகள்னால வேலை செஞ்சு அந்த பிரயாசத்துலதான் நம்ம என்ன பண்றோம், ஏழை எளியவங்களுக்கும் திக்கட்ட பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறவங்களா இருக்கணும். தீத்து 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஆமீன். ஆமீன். நம்ம வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது பாருங்க. தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும். யாருக்கு? எஜமானுக்கு பிரியம் உள்ளவங்களா நம்ம நடந்து கொள்ளணுமா? திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கிறவங்களாக நம்ம இருக்கும்படியாக அவங்களுக்கு புத்தி சொல்லணும். அப்ப எல்லாத்திலையும் நல் உண்மைகளை காண்பிக்கிறவங்களா இருக்கும். இவங்க கர்த்தரோட பிள்ளைங்க, அவங்க தேவனை உண்மையான தேவன், அதனால அவங்க பிள்ளைங்க உண்மை உள்ளாரா இருக்கிறாங்க. நம்ம பூமிக்கு வெளிச்சமா நடந்து காட்டணும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விளங்குங்க. ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் இல்லையா? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லி வேதவசனம் சொல்லுது. நம்ம பூமிக்கு விளக்காய் இருக்கிறோம். அந்த வெளிச்சத்துல இன்னொருத்தர் ரட்சிக்க பண்ணுமே தவிர நம்மளால ஒருத்தர் இடறி விழுந்தான்னு சொல்லி இருக்கிறார். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமீன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். யார் உண்மையுள்ள மனுஷன்? ஆண்டோடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் தான் உண்மையுள்ள. ஆண்டவர் இவனை ஆசீர்வதிக்கணும், இவனை சபிக்கணும் அப்படின்னு வேறுபாடு பிரிக்கிறவர் கிடையாது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நடந்து நீ கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்குமானால், உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார். அதே நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனீங்கன்னா இந்த புஸ்தகத்துல இருக்கிற வாதையெல்லாம் உன் மேல கூட்டு வர்றாரு. அப்ப ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். நீ ஆண்டவருடைய கட்டளையின்படி கீழ்ப்படி நடந்தீங்கன்னா உண்மையுள்ள மனுஷனா இருக்கான். அப்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். இதே நான் ஐஸ்வர்யம் ஆகணும்னு நம்ம நினைச்சேன்னா என்ன ஆகும்? ஆக்கணிக்கு தப்பான. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் உண்மையுள்ளவர். அதனால நம்ம அவரை தொழுது கொள்ளும் போதும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் வாசிக்கலாம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமீன். ஆமீன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் எழுதியிருக்கு இல்லையா? அப்போ பொய்னா என்ன, பொய்யோட தொழுது கொள்கிறதுனா என்னன்றது நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். எது பொய்னா விக்கிரமே பொய்ன்னு சொல்லி வேதவசனம் எழுதியிருக்கு. எரேமியா 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். மனுஷர் அனைவரும் அறிவுரையாமல் மிருக குணமுள்ளவர்கள் ஆனார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்டி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அவைகள் மாயையும் மகா எத்தான கிரியுமாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். ஆமீன். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரங்கள் பொய்யேன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவைகளில் ஆவி இல்லை. ஆனா நம்மளோட தேவன் எப்படி இருக்காரு? நம்மளுடைய தேவன் ஆவியா இருக்கிறார். அவை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடு தொழுது. ஆண்டவருக்கு எந்த ஒரு விக்கிரமோ, எந்த ஒரு போட்டோவோ, எந்த ஒரு சிலுவையோ வச்சு வணங்குறதுக்கு அப்படி நம்ம வணங்குறோம்னா அது பொய்யான தொழுகையா இருக்குது.
பொய்யா நம்ம ஆராதிக்கிறவங்களா இருக்கும். தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ அவரை தொழுது கொள்கிறோம், ஆவியோடும் உண்மையோட தொழுது கொள்ளும். அந்த விக்கிரம் தான் பொய்யா இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய் போதகம் பண்ணுகிறதுமான விக்கிரகமும் எண்ணத்துக்கு உதவும். மரத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல்லை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. ஆமென். இந்த விக்கிரங்களை பார்த்து என்ன எழுதிருக்கு? சுரூபமும் ஊமையான தெய்வங்களை உண்டு பண்ணுது. அந்த தெய்வம் ஊமன் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? பொய் போதகம் பண்ணுகிறமான விக்கிரமம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ உண்மையான தேவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு ஆவியோடும் உண்மையோடு தான் தொழுது கொள்ளும். ஒரு மரத்தை உண்டாக்கி அந்த மரத்தை குளிர் காயிரும், மீதி இருக்கிற மரத்துல அப்பம் சொல்றோம், மீதி இருக்கிற மரத்தை ஒரு உருவத்தாக்கி அதை காலில் போய் விழுந்து வணங்கி என்னை காப்பாத்துன்னு சொன்னா அது எவ்வளவு புத்தீனமான காரியமா இருக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அதுக்குள்ளே சுவாசம் இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிற அவரை தொழுது கொள்ளும், ஆவியோடும் உண்மையோட தொழுது. மனுபுத்திரனே, எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்போ என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிறாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ தேவன் அவமானப்படுத்துதான் விக்கிர ஆராதனை. அது சாதாரண காரியம் இல்ல, அது தேவனுக்கு அருவருப்பா இருக்குது, அது தேவனுக்கு எரிச்சல் மூட்டுறதுதான் இருக்கு. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இவரை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்ப இவரே ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன்னா இயேசு கிறிஸ்து தான் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன். அவரை 3 பேர்னு சொன்னாலே அது விக்கிர ஆராதனை தான். அது பொய்யாய் தேவனை தொழுது கொள்வதற்கு சமமா இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று விசுவாசித்து அவரை ஆவியோடும் உண்மையோட தொழுது கொள்கிறவங்க தான் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவங்கதான் உண்மையா ஆண்டவரை தொழுது கொள்கிறவரா இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுந்திருக்கு. விக்கிர ஆராதனை மட்டும் கிடையாது, பொருளாசையாகிய விக்கிர ஆராதனையும் என்னது? பொய்யாய் தொழுது கொள்கிறது தான். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்வீச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ விக்கிர ஆராதனையான பொருளாசை சொல்லி எழுதியிருக்கு. அப்போ பொருளாசை என்னது? ஒரு விக்கிரம் தான். நான் ரோமன் காத்தலிக் போல நான் செலை வைக்கல, ஆனால் நான் விக்கிர ஆராதனை செய்யல, நான் நீ தசம பாகம் காணிக்க இன்னும் வீடு கொடுக்கிறார் கர்த்தர், அது கொடுக்கிறார் சொல்லி உலக பிரமாண்டமா நீ உலக ஆசீர்வாதங்களை நாடி திரிறனா நீ விக்கிர ஆராதனை செஞ்சு கொண்டிருக்கிற. இயேசு கிறிஸ்துவ வேறொருவர்னு சொன்னீங்கன்னா 3 பேர்னு சொன்னாலும் அது விக்கிர ஆராதனை தான். அவருக்கு மேலாக நம்ம எதை நேசிச்சாலும் அது விக்கிர ஆராதனை சொல்லி இயேசு. பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் சொல்லி எழுது. சஞ்சலத்தோட கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோட கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். போதுன்ற மனதோட கூடிய தேவ பக்தியை நமக்கு சிறந்த ஆதாயம் சொல்லி எழுதியிருக்கு. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். போதும், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறார். அவரோட வருகை சமீபமா இருக்குது. அதற்கு நம்ம எல்லாவற்றிலும் நம்மளை ஆயத்தப்படுத்தி உண்மையும் உத்தமமா நடக்கணும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? ஆமென். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கான் இல்லையா? கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். அழிந்து போற இந்த உலக பொருட்களிலே நீங்க உண்மையா இல்லைன்னா அழியாத பரலோக ராஜ்யத்துல இருக்கிற உங்ககிட்ட நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அப்ப நீ இந்த கொஞ்சத்துல அழியக்கூடிய இந்த அநீதியான உலக பொருட்களை நீ உண்மை உள்ளவனா இருந்தீங்கன்னா உன்னை பரலோக ராஜ்யத்திலும் உண்மை உள்ளவனாக நான் நிறுத்துவேன். இதே நீ
அநீதியான உலக பொருட்களை உண்மை இல்லாம இருந்தீங்கன்னா ராஜ்யத்துல நீ இருக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ கொஞ்சத்திலும் உண்மையிலவன் அநேகத்திலும் உண்மையில நான் இருக்கிறான்னு சொல்லி எழுதி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது திரும்பி வந்தபோது அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அது ராத்தல் உண்மையா இருக்கட்டும், தாளந்து உண்மையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஆண்டவர் கணக்கு கேட்கிறவரா பாக்குறோம். அதுல நம்ம தாளந்து உண்மைகளை பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் போதும் சிஸ்டர். அப்போ 5 தாளந்து வாங்கினவன் தான் பண்றான், 5 தாளந்தை சம்பாதிக்கிறான் இல்லையா? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலும் உண்மையுள்ள இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக. அப்ப நம்ம கொஞ்சத்துல ஆண்டவருடைய வசனங்கள்ல கொஞ்சம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசனம் தான் நமக்கு தெரியும். பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது தெரியும், திருடக்கூடாது, உண்மையா இருக்கணும், எல்லா விஷயத்தும் அப்படின்னு தெரியும், நம்ம அதை கடைபிடிக்கும். ஆனா வேதங்கள் படிக்க 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 அந்த வசனங்கள் நம்ம இருதயங்களில் எழுதப்பட்டுட்டே இருக்கும். அப்போ இதை நம்மளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போதும் சரி, மற்றவங்க கிட்ட பேசும் சரி, வேதத்தை அதிகமா படிக்கும் போதும் சரி, நம்ம இருதயங்கள் எழுதப்படுறதுனால அது என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா விஷயத்திலும் அந்த வசனங்கள் எல்லாத்துலயும் நம்ம உண்மைகளா இருந்து நல்ல கனிகளை தர பிள்ளைகளா இருக்கும். அப்போ அதே போல 2 தாளந்து வாங்கினவனு எப்படி இருக்கான்? உண்மையுள்ளவனா இருக்கிறான். கர்த்தர் எல்லாத்துலயும் அவன் என்ன பண்ண, கொஞ்சத்துல உண்மையுள்ளவன், அநேகத்தின் மேல அதிகாரியா இருந்தது. இது ஒரே ஒரு தாளந்து. இயேசு கிறிஸ்து கர்த்தர்னு தெரியும், இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார்னு தெரியும். இந்த தாளந்து அவங்க கையில கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த தாளந்து என்ன பண்ணுவாங்க, புதைச்சு வச்சுட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க. தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் வீடு உண்டு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி தேவனுக்கு பயனற்ற ஊழியக்காரனா இருப்பாங்க. அவங்க எந்த கனியும் கொடுக்க முடியாது அவங்களால. அப்போ அப்படிப்பட்டவனை பார்த்து பொல்லாத ஊழியக்காரனே சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து கணக்கு கேட்கிறாரு. நான் பிரியமான ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு, என்னோட உத்தமனா இருக்கிறான்னு சொல்லி நம்மளை கொடுத்து சாட்சி கொடுக்குற பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, என்னோட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசினா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசினா. இதே பொல்லாத ஊழியக்காரன் என்ன சொல்றது, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற ஆக்கணைக்கு தள்ளுறாருன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம எந்த மனுஷனும் தேவனுடைய உக்கிரமான ஊழியக்காரன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களில் உக்கிரக்காரன் என்றும் என்ன கடவன், மேலும் உக்கிரக்காரன் உண்மையாய் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. அப்போ நம்ம எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரனா தான் இருக்கணும். அதனால நான் வெளிப்படுத்தின விஷயத்துல என்னோட ஊழியக்காரங்களோட நெற்றிகள்ல அந்த முத்திரையை தரிக்கிற வரைக்கும் நீ அதை சேதப்படுத்தாதன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நெற்றிகள்ல இடுற முத்திரை என்னன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்ற நம்ம அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் அவருக்கு ஊழியக்காரரா இருக்கிறோம். அப்போ நம்ம ஊழியக்காரனா இருந்தா உக்கிரக்காரனா இருந்து உண்மை உள்ளவனா இருக்க கடவன் சொல்லி எழுதியிருக்கு. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கு எரிகிறதாகவும் இருக்கணும். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்காக திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கு. எதுக்கு காத்திருக்கணும்? அவர் ஊழியக்காரனா நம்ம ஏன் காத்திருக்கணும்னா, ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணுவான், வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் கூலிக்காக எஜமான பார்த்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். எப்போ எஜமான் வந்து நமக்கு கூலி தருவார், அப்ப எப்போ வருவார், சீக்கிரமா வர மாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பான் அந்த கூலியை பெறும்படி. அது போல நம்ம இன்னைக்கு கர்த்தருக்கு உண்மையா அவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளா இருந்தா ஒவ்வொரு நிமிஷம் அந்த வரமாட்டாரா, இந்த வருஷம் வரமாட்டாரா, இப்போ வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 42-44 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென்.
ஆமென். பணிவிடைக்காரனுக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி, படினானது சம்பளம் கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியை வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரனாவான். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறனாக காணப்படுகிற ஊழியனுக்காரனே பாக்கியவான். தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனா வைப்பான். நம்ம தேவ தூதர்களின் நியாயத்தீர்ப்பு ஒன்று எழுதியிருக்கு, வாசித்திருக்கீங்களா? அப்போ நம்ம எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவங்களா இருந்தா கர்த்தர் நம்ம கொஞ்சத்துல உண்மை உள்ளன்னு அநேகத்தின் மேல அதிகாரியா வைக்கிறாருன்றதை நம்ம அநேக வசனங்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம். இதே அந்த ஊழியக்காரனும் என் எஜமான் வர நாள் செல்லும் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரையும் அடிக்கவும் புசிக்கவும் குடிக்கவும் வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளில் அறியாத நேரத்தில் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அப்போ இன்னைக்கு ஆண்டோட வருகையை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கும். அப்போ அநேக சகோதரர்கள் 2ஆம் வருகையை பத்தியும் அந்த வசனங்களை பத்தியும் நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்முடைய சகோதரர்கள் சொல்ற வசனங்களை இன்னும் ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது இன்னும் கூடுதலான தாளந்த ஆண்டவர் நமக்கு நிச்சயமா தருவார். அதை ஆராய நிறைய ஆண்டவர் சொல்றத நம்ம கத்துக்க முடியும். அவர் பேசுறதை நம்மளுக்கு கத்துக்க முடியும். நம்ம கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்றதை நம்மளால உணர முடியும். இதே இல்ல, அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய பேர் சபையில அப்படி இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுக்கு அந்த விசுவாசம் கிடையாது. ஆனா அவங்க அதை ஆராயதுனால, அந்த வசனத்து மேல விசுவாசியாதனால ஆண்டவர் வருது அவங்களுக்கு நினையாத நேரமா இருக்கு. ஆனா அவரோட பிள்ளைகளுக்கோ அது வெளிச்சத்தின் பிள்ளை, அந்த நேரத்தை உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லி எழுது. அப்போ நம்ம உத்தமம் உள்ள ஊழியக்காரனா அவரோட வருகையில நம்ம எதிர்கொண்டு போய் நிக்கணும்னா நம்ம இன்னைக்கே எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். எல்லா விஷயம் நாமே சோதித்து இருந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் சொல்லி எழுதிருக்கு. யார் மேலே அதுக்கு ஒரு கசப்பு, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் இருக்கா? ஒப்புரவாங்க, சமாதானம் பண்ணிக்குங்க. யார் இடத்துல பேசாம இருக்கிறீங்களா அவங்ககிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, சத்தியத்தை சொல்லுங்க. மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். இப்ப உண்மையா இருக்கிறோமா? அப்ப பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கட்டணை, ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. அப்போ அவரோட பாடுகள் பட்டால் அவரோட நம்ம அரசால் ஆகும். அதனால எந்த நேரத்தில் எந்த சமயத்திலும் நம்ம சாட்சினாலும் வசனத்தினாலும் நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு சொல்லி எழுதியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆமீன். ஆமீன். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறவங்க அவங்களை ஜெயிக்கிறாரு. அவரோட கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார். உண்மையுள்ளவர்களும் தான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அப்போ நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம உண்மையுள்ளவங்களா இருக்கிறோமா? பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைப்பாதவர்களும் விபச்சாரக்காரனும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் சொல்லி எழுதியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமீன். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. அப்போ ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதுல பிரவேசிப்பாங்கன்னா உண்மை உள்ளவர்கள் மாத்திரம் தான் அதுல பிரவேசிப்பாங்க. கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டது. அப்பதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியும். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை என்ன பண்ணுமா? ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிறது.
கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய். நம்ம எப்படி இருக்காங்க? உணர்வில்லாதவர்களா இருக்கிறாங்க. அந்த ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போறவருக்கு எப்படி இருந்தாங்க? உணர்வில்லாதவர்களா இருந்தாங்க இல்லையா? சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடவைக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அப்படிதான் அவங்க இருக்கிறாங்க. நோவா காலத்தில் நடந்தது போலதான் மனுஷகுமார காலத்தில் நடக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அதனால்தான் கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகராக இருக்கு. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவராகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு புதிய வாழ்க்கையா இன்று முதல் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ இந்த நிமிஷம் நம்ம முழங்காலிட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம பாவங்கள் எல்லாம் நம்ம அறிக்கையிட்டோம்னா அவர் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார் சொல்லி வசனம் எழுது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வாராக. ஆமேன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்க கொஞ்சத்திலும் உண்மையுள்ளவராக இருக்க எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களோட சிந்தனைகள், செயல்கள், காரியங்களை நடப்பிக்கிறது எதுவா இருந்தாலும் அதை எல்லாத்திலும் பரிசுத்தமும் நீதியும் உண்மையுமா நடந்து உங்களுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு உமக்கும் பிரியமாய் உத்தமமாய் நடக்க எங்களுக்கு போதித்தரும். எங்களோட குற்றங்களை எங்களுக்கு சொல்லுங்கப்பா. எங்களோட பாவங்களையும் எங்களோட அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னித்தரலும் கர்த்தாவே. அப்பா, நாங்க புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல திருவசனத்தின் மீது வாஞ்சையா இருந்து உங்களுடைய கட்டளைகளின்படி நடக்க எங்களை பழக்குவையும் கர்த்தாவே. சிறு குழந்தையா நாங்க இராம நல்ல ஒரு ஞானந்தேரியங்களுடைய பூரண வயதுள்ளனாக எங்களை மாற்றுங்கப்பா. பரிசுத்த பிள்ளைகளாக எங்க மாற்றுப்பாங்க. நாங்க உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்துல பயன்படும்படியாக செய்யுங்கப்பா. நாங்க பவுலை போல இல்லாம உங்களோட இல்லாம இருந்தாலும் உங்களோட செருப்பாக இருந்து உங்களுக்கு பயன்படும்படியாக நாங்க எல்லா விதத்திலும் எவ்விதத்திலாவது எங்களை நாங்க உங்களுக்கு பயன்படுத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இன்று முதல் எங்களை ஜீவபலியாக எங்களை ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே, எங்களை பயன்படுத்தும் கர்த்தாவே. உங்களுடைய சுவிசேஷ வேலைக்காக எங்களை பயன்படுத்துங்க. உங்க ஊழியராக இருக்கிற எங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா சகோதரர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க ஆவிக்குரிய வரங்களை கொடுங்கப்பா. இன்னும் தேவனை அறிகிற ஞானத்தையும் அறிவையும் கொடுங்கப்பா. இன்னும் ஆவியின் கனிகள்ல வளரும்படியாக அவங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. எல்லா விஷயத்திலும் உண்மையும் மொத்தமாக நாங்கள் நடந்து உம்மால் நாங்கள் உங்களுடைய இந்த ராஜ்யத்துல நீ வரும்போது உங்களுடைய வாயினால் நாங்கள் புகழப்படும்படியா, கர்த்தரால் புகழப்படும்படியா நாங்கள் எங்களை பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் என்றென்று உமக்கே உரியதாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Praise Lord.